ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் தம்பிக்கு பர்த்டே. அதனால வந்துட்டு ஊட்டிக்கு போனோம். இதான் எங்கள் தம்பியோட பழைய ஃபோட்டோ, பழைய வீட்டில் இருக்கும் போது வந்துட்டு இதை எடுத்தது. அப்புறம் கப்பல் ரைடு போனோம். அப்புறம் அங்கே காடெல்லாம் இருந்துச்சு. கப்பல் ரைடு போகும்போது எங்கள் அம்மா வீடியோ எடுத்தாங்க. அப்புறம் எங்கள் தம்பியெல்லாம் உட்கார மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தான். அப்புறம் எங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்புறம் கார்டன் இருந்துச்சு. அப்புறம் அங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டே போயிட்டோம். காடெல்லாம் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போச்சு. அப்புறம் வந்துட்டு காடெல்லாம் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே யானை வந்துடும் அப்படின்னு சொல்லி போர்டெல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்களாம் உச்சிக்கு போயிட்டு வந்துட்டாங்க இவங்கெல்லாம். அப்புறம் எல்லோரும் காடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நானும் எங்கள் அக்காவும் வந்துட்டு பின்னாடி உட்காந்து பேசிகிட்டே வந்துட்டுருந்தோம். எங்கள் அம்மா அப்பாவும் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என் தம்பி வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தான். அப்போ வந்துட்டு என் தம்பி வந்துட்டு கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதனால வந்துட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி வெட்டலான்னு நினச்சோம். அப்புறம் சிம்ஸ் பார்க் போய் தான் வெட்டலாம். சிம்ஸ் பார்க் போய் ஊட்டி அடிப்பாட்டத்தில் சிம்ஸ் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் வெட்டினோம். அங்கே வந்துட்டு எங்கேயும் நிறுத்த முடியலன்னு சொல்லிவிட்டு சிம்ஸ் பார்க்லேயே வெட்டிட்டோம். வெட்டி எல்லோரும் சாப்பிட்டு எங்கள் அக்காவும் தம்பியும் சேர்ந்து வெட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு நான் ஊட்டும் போது எங்கள் தம்பி வாங்கவே இல்லை. எங்கள் அக்காவுக்கு எங்கள் அம்மாவுக்குலாம் நான் ஊட்டி விட்டேன். அப்புறம் வந்துட்டு கேக் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் எடுத்து ஊற்றினா வேணான்ட்டு இருந்தான். அப்புறம் அவன் வெளியே பொம்மை வாங்கிட்டு வந்தான். கிஃப்ட்டு வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் வந்துட்டு அங்கே வாங்க முடியலன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் தம்பிக்கு எங்கள் அக்கா ஊற்றி விட்றான் பாருங்கள். ஊட்டி விடும் போது நான் ஊற்றி விடலான்னு சொன்னதுக்கு அம்மாவுக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்ல அவன் வேணாம் இருந்தான். அப்புறம் சிம்ஸ் பார்க்கில் போயிட்டு வரும்போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா அப்புறம் செல்லை எங்கள் தம்பிக்கு ஸ்டேட்டஸ்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. தீப்பெட்டிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் விளையாட போகலான்னு சொல்லி படிக்கட்டில் எல்லாம் இறங்கி போயிட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள் புல்லெலாம் இருந்துச்சு. அதான் கப்பல் ரைடுக்கு டிக்கெட் வாங்கணும். அப்புறம் எங்கள் தம்பி ஸ்லைட்லலாம் போய் சறுக்கிட்டு இருந்தான். நானும் வந்தேன். அப்புறம் பெரிய ஸ்லைட் இருந்துச்சு. அப்போ நாங்கள் சறுக்கணும். எங்கள் அப்பா பிடிச்சிட்டு இருந்தாங்க எங்கள் தம்பியை. கீழே வந்துட்டு அந்த மேட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. எங்கள் அப்பா பிடிச்சிட்டாரு. அடுத்து நான் வேணால் பாருங்கள். நான் அப்படியே சறுக்கும் போது பயமாக இருந்துச்சு. அது ரொம்ப தூரம் இருந்தனால எனக்கு பயமாக இருந்துச்சு. அங்கே ரெட் கலரில் பூவெலாம் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே போகும்போது ஒரு பாலம் மாதிரி வந்துச்சு. அப்போ எங்கள் தம்பி தலையெல்லாம் குனிஞ்சிட்டு இருந்தான். எங்கள் தம்பி குனியும் போது நல்லா சிரிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் அப்பாவும் எங்கள் அக்காவும் சேர்ந்து தான் பெடல் மிதிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்களாம் பின்னாடி உட்காந்துட்டு ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ மீனெல்லாம் அங்கே இருந்துச்சு. மீனெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் தம்பி வேறு மீனை பிடிக்கிறேன்னு பேரில் தண்ணியெல்லாம் உழப்புறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். முன்னாடி உட்காருன்னு சொன்னால். அப்புறம் அங்கே இலையெல்லாம் இருந்துச்சு. தண்ணி அவங்க ஃபாஸ்ட்டாக ஓடுறனால எல்லாருக்கும் தெரியல போலையாட்டுக்கு. ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் மீன்லாம் தெரியும். தண்ணிக்குள்ளே இருக்க நாங்களும் உங்களுக்கு கிளியராக தெரியாது. நீங்களும் சிம்ஸ் பார்க்கு போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்கள் கப்பல் ரைடுக்கு போயிட்டுருந்தோம். அப்புறம் எங்கள் தம்பி திரும்பி சறுக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஹார்ட் ஷேப்பில் குழி தோண்டி எங்கள் தம்பி உள்ளே உட்கார வச்சாங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் இங்கே மேலேருந்து பார்க்கும்போது எல்லா மீனும் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வேறவங்க கப்பலில் போயிட்டு இருந்தாங்க.
எங்கள் தம்பி நடந்து போயிட்டுருந்தான். அங்கே மேப்பு மாதிரிலாம் இருந்துச்சு. எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ளே போய் கார்டன்லாம் இருந்துச்சு. அங்கே நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அழகாக பூவெலாம் இருக்குது பாருங்கள். நீங்களும் சிம்ஸ் பார்க் போய் இந்த பூவெலாம் வாங்கி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே வாங்க முடியாது, பார்க்க தான் செய்யும். ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த மாதிரிக்கு தான் இந்த இது வச்சுருக்குறாங்க. எல்லா பூவுமே அழகழகாக இருக்குது பாருங்கள். அந்த கார்டனில் வந்துட்டு நீங்கள் ஒரு பூ மட்டும் பிரிச்சுட்டு போகலாம். அப்புறமேட்டு அங்கே நிறைய செடிகள் கொடிகள்லாம் இருந்துச்சு. நானும் எங்கள் அப்பாலாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். இதான் வந்துட்டு மேலே தொங்க போடுறது, மேலே தொங்க போடுற செடியெல்லாம் இருந்துச்சு. அப்புறமேட்டு வெள்ளை கலரில் பூ இருந்து பாருங்கள். அங்கே போர்டெல்லாம் இருக்கும், என்னென்ன செடிக்கும் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த இது மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதுக்குள்ளே நானும் எங்கள் தம்பி வர பாருங்கள். அங்கே நடக்கிற மாதிரி சும்மா இருந்துச்சு, அது நாங்கள் போய் வந்துட்டு இருந்தோம். அது கார்டன் சொல்லி வந்துச்சு பாருங்கள். அதில் எங்கள் அம்மா ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த பூ பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. சிம்ஸ் பார்க்கு